சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஓட்டி எடுத்துக்கணும். அடுத்தது பூண்டு போட்டு ஒரு சுற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் மெயினாக பண்ண வேண்டியது. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, மிளகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி, வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 1.5 தக்காளி அதையும் ஊற்றுறேன். இதேமாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கின பிறகு நான் புளி ஊற வச்சுருந்தேன், ஒரு லெமன் சைஸ் புளி. 2 மாங்காய் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காவை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வாசனை போன பிறகு நெத்திலி மீன் போட போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பரான நெத்திலி மீன் இது. மீன் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மல்லித்தழை போட்டு மூடிடுங்க. ஒரு சூப்பரான மீன் குழம்பு சுட சுட சாப்பாட்டில் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்றேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.